அனைவருக்கும் வணக்கம். இது மொக்க டிவி. நான் உங்க மொக்க மௌலி. இன்னைக்கு வாங்க மொக்க போடலாம் நிகழ்ச்சியில் நாம சந்திக்க போறது பிரபல இயக்குனர் நாக்குத்தள்ளி நாராயணன் அவர்கள். நாக்குத்தள்ளியை நாம வரவேற்போம். சார் வணக்கம். மொக்க நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். சார் உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னை பத்தி என் பேர் நாக்குத்தள்ளி நாராயணன். நான் பிறந்தது தஞ்சாவூர் பக்கத்துல நக்கினி கிராமம். என்னது நக்கினி பொண்டாட்டி சினிமாவில் பெரிய நடிகங்க. சார் நான் உங்களை பத்தி கேட்டேன். பத்தி தானே நீங்க பண்ண படங்களை பத்தி கேட்டேன். நாக்க கடிக்காம நறுக்குன்னு 4 வார்த்தை சொல்லுங்க. நானும் சில படங்கள்லாம் பண்ணியிருக்கேன். ஆனா என் பொண்டாட்டி பண்ண படங்கள் எல்லாம் பிளாக் பஸ்டருங்க. அவங்க வந்து என்னன்னா இண்டஸ்ட்ரியில பிஸியா நடிச்சிட்டு இருக்க ஒரு பெரிய நடிகங்க. என் பொண்டாட்டி பெரிய நடிகங்க. சார் அது ஊரறிஞ்ச விஷயம், உலகறிஞ்ச விஷயம். நீங்க பண்ண படங்கள் பிளாக் பஸ்டர் ஆயிருக்கா? அதான் சொன்னேன்லடா. என் பொண்டாட்டி வந்து மிகப்பெரிய நடிகங்க. அப்ப தமிழ் சூப்பர் ஸ்டாரு, கன்னடா சூப்பர் ஸ்டாரு, மலையாள சூப்பர் ஸ்டாரு, ஆந்திரா சூப்பர் ஸ்டாரு, எல்லா சூப்பர் ஸ்டார் கூடயும் நடிச்சிருக்கா. நான் வந்து எல்லா சூப்பர் ஸ்டார் கூடயும் செல்ஃபி எடுத்திருக்கேன் தெரியுமா? அப்ப நீங்க சூப்பர் ஸ்டார்லாம் வச்சு படம் இயக்கல. அவங்க கூட ஒன்லி செல்ஃபி மட்டும்தான் எடுத்திருக்கீங்க. ஓரமா நீ நேரில் போட்டோ மட்டும் எடுத்திருக்கீங்க. எல்லா சூப்பர் ஸ்டார் ஒன்று போட்டோ எடுக்கிறது சாதாரண விஷயமா? உன்னால முடியுமா? அதனாலதான் என் பொண்டாட்டி பெரிய நடிகங்க. அதனாலதான் நீ என்னை கூப்பிட்டுருக்க. யாரா அவனை கூப்பிட்டது? அந்த முட்டை பையன் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன ரொம்ப காண்டேத்துறானு. சார் உங்க பொண்டாட்டி மிகப்பெரிய நடிகை தான். நீங்க என்ன கிழிச்சிருக்கீங்க? திரும்பி திரும்பி நீங்க என் பொண்டாட்டி மிகப்பெரிய நடிகை, மிகப்பெரிய நடிகை, உலக அழகின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன சார் பண்ணிருக்கீங்க? தயவுசெய்து சொல்லுங்க சார். என்னப்பா சார் டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க சார். பொறுமையாக கேட்கணுமா? புரிஞ்சுக்கிற மாதிரி கேளுங்க சார். புரியுற மாதிரி. சார் நான் பேசுறது கேட்குதா? இது டிவி ஸ்டேஷன் தெரியுதுல்ல? இது மொக்க டிவி பார்த்துருக்கீங்கல்ல? இது மொக்க நிகழ்ச்சி, இது மொக்க மௌலி, இது மொக்க யூனிட்டு, நீங்கள் மொக்க டைரக்டரு. நல்லா கேட்குதுல்ல? இவ்வளோ மொக்கையை பேசுகிறீங்கல்ல, நல்லா கேட்குது. நீங்கள் என்ன புடுங்கி இருக்கீங்க? இனிமே என்ன புடுங்க போகிறீங்க? வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் பிளான்? கமான் ப்ளீஸ் டெல் மீ. ஆடியன்ஸ் கேட்கல, இருந்தாலும் சொல்லுங்கள். அதாவது நீங்கள் ஒரு பெரிய செலிபிரிட்டி, பொண்டாட்டி பெரிய நடிகங்க. பைத்தியக்காரா, பொண்டாட்டியை விடு. படம் பண்ண போறியா இல்லை இப்படியே சுற்றிட்டு இருக்க போறியா? திருப்பி திருப்பி சீன் போடக்கூடாது. இது மொக்க டிவி. நாங்கள் தான் சீன் போடுவோம். சீன் போடாமல் என்ன பிளான் சொல்லுங்க, தயவுசெய்து சொல்லுங்க சார். அதை பற்றி தெரிஞ்சால் நான் சொல்ல மாட்டேனா? ஏன் என் உயிரை வாங்குற? என் பொண்டாட்டி போனதுக்கப்புறம் வீட்டை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணுறேன் தெரியுமா? பிள்ளைங்களை காலைல எழுப்பி ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? என் பொண்டாட்டி எவ்வளோ பெரிய நடிகை, அவளுக்கு நான் தான் கால் ஷீட் பார்க்குறேன். ஐயோ, இதை விட என்னங்க வேணும்? ஏன்னா என் பொண்டாட்டி பெரிய நடிகைங்க. வாயில நல்லா வருது. அசிங்கமாக கேட்டு போடுவேன். சரி, ஆயா வேலை பார்க்குறீங்க, விடுங்க. நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்கீங்க. அதில் ஒரு படம் பண்ணலாம்ல? நான் என்ன தந்தா மாட்டேன் நான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் உங்கள் மரியாதை காப்பாற்றிக்கலாம்ல? யோ, அது என் பொண்டாட்டியோட ப்ரொடக்ஷன் கம்பெனியா? நல்ல கதையாக செலக்ட் பண்ணி 4 நல்ல டேரக்டராக பார்த்து ஒரு நல்ல படம் எடுப்பாங்க. அதுக்கு என் பொண்டாட்டியே போடுவாங்க ஹீரோயினா. நல்ல கிளாமரான கதையாக பண்ணுவாங்க. எதாவது நடிக்கிறதுனே தெரியல. அதுக்கு டிசிஷன் மேக்கிங்லாம் அவங்க தாங்க. ஏன்னா அவங்க பெரிய நடிகைங்க. என் பொண்டாட்டி பெரிய நடிகைங்க. நாம மொக்க போடலான்னு பார்த்தா இவன் நம்மளை மொக்க போட்டுருவான் போலையே. இவனுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? பொண்டாட்டியை மேனேஜ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், அதுவும் ஒரு நடிகை. ஆக நீ ஒரு டம்மி பீஸும் உன் பொண்டாட்டி ஒன்று வச்சு படம் பண்ண மாட்டாங்க. டம்மி பீஸா? காசு நீ கொடுப்பியா? சரி, எக்கெடுக்கட்டு போ. சரி, இப்போ உன் பொண்டாட்டி கால் ஷீட் இருக்குன்னு சொன்னா எந்த ப்ரொடியூசர்னாலும் வந்து படம் பண்ணுவான்ல, பணம் போடுவான்ல. இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்? அப்படியா உன் பொண்டாட்டி கையில் கால் வந்து படம் பண்ணலாம்ல? இதை பாரியா, என் பொண்டாட்டி கால் ஷீட் வாங்குறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. கால் ஷீட் வாங்கினா அதுக்கு முன்னாடி அவங்க மேனேஜரை நான் பிடிக்கணும். அவனுக்கு சரக்கு வாங்கி ஊற்றி ஃபுல்லப் பண்ணி கரெக்ட் பண்ணணும். இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதுக்கு அப்புறமா தான் என் பொண்டாட்டி கால் ஷீட் நான் வாங்க முடியும். இன்னும் இதுக்கே டென்ஷன் ஆகிட்டியா? என் பொண்டாட்டி இன்னிலேருந்து 10 வருஷத்துக்கு செம்ம பிஸி தெரியுமா உனக்கு? இதுக்கு பிடிச்சிக்கிட்டா எப்படி? உன்னால முடிஞ்சா என் பொண்டாட்டி கால் ஷீட் வாங்கி கொடு. ஏன்னா என் பொண்டாட்டி பெரிய நடிகைங்க. என்னது நான் கால் ஷீட் வாங்கி தரணுமா? யோ, உன் பொண்டாட்டி கால் ஷீட்டே உன்னால் வாங்க முடியல.
இவெல்லாம் ஒரு செலிபிரிட்டின்னு இவனை கூட்டு வந்து இன்டர்வியூ எடுத்த பார்த்தியா என்ன செருப்பாலே அடிக்கும். நல்லா அடிச்சுக்க. இதை பாரு, எனக்கு வர்ற கோபத்துக்கு கேமரா ஸ்டாண்ட் உடச்சிருயா. உடப்பா போயிரு, ஓடிரு. அப்படி என் பொண்ணாடி ஒன்று சும்மா விடுறாளா? ஏன்னா என் பொண்ணாடி பெரிய நடிகைங்க. கொய்யால அப்பவும் பொண்டாட்டி பெரிய நடிகைன்றாயா. யாருக்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது போலயே. யோ கேமராமேன், நம்மளும் முக்கியம் இருக்கா? சட்ட பண்ணியா கட்டிஞ்சா பாத்துக்கயா. தொட்டுருவியா? என்ன லைவா? டார்ச்சர் பண்ற ராஸ்கல். டேய், போலீஸ் சும்மா விட்டுருமா? என் பொண்டாட்டி பெரிய நடிகைங்க. சூரா ஒரு ஆட்ட ஆடினா தான் இந்த சூரா பணம் யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா.